அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 26/12/2024 காலை 4 மணி நிலவரத்தில் இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அறிக்கைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மன்னிக்கவும், நேற்றைக்கு என்னால் ஒரு சில காரணங்களால் என்னால் மதிய அறிக்கை கொடுக்க முடியல. இருந்தாலும் வானிலையில் நம்ம சொன்னதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம சொன்னபடியே தான் நடக்குது. இதை நான் மறுபடியும் ஒரு டைம் பதிவு பண்ணிவிட்டு நம்ம வானிலை அறிக்கைக்குள்ளே போவோம். ஓகே, நேற்றைக்கு பார்த்திங்கன்னா வட தமிழக கரையருகே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது தாழ்வு பகுதியானது அது சற்றே தெற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி நகர தொடங்கியது. தற்பொழுது அந்த நிலைப்பாடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு தென்கிழக்கு புறமாகவும் புதுச்சேரிக்கு வடகிழக்கு புறமாகவும் அப்படின்ற மாதிரி நிலை பெற்றுள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக தோராயமாக ஒரு 80 to 90 கிலோமீட்டர் தூரமும், மற்றும் புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர் டு 105 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இது ஒரு தோராய அளவு தான். ஓகே, இதனால் என்ன வானிலை அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வடகடலோரத்தில் நம்ம மழை பொழிவானது எதிர்பார்த்தோம். அதாவது ஒரு தூறல் துளியாகவோ லேசான மழை, மிதமாக மழை அப்படின்ற மாதிரி. அதே போல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கேவும், மற்றும் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் மேகமூட்டத்தோடு ஆங்காங்கே ஒரு தூறல் துளி மழை துளியாக அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கியது. அப்படியே படிப்படியாக அதாவது வடகடலோரத்தில் ஒட்டி தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு இருகாற்று இணைவு அப்படின்ற மாதிரி கொடுத்த நிலையில் அதோட சாரல், தூறல் துளி மற்றும் லேசான மழைப்பொழிவானது அப்படின்ற மாதிரி குளிர்ச்சியான சீதோஷ நிலையில் இரவு வந்தால் வரும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தெளிவாக சொல்லியாச்சு. இது போலவே அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அந்த சூழ்நிலை இருந்த நிலையில் தற்பொழுது மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாக தொடங்கியுள்ளது. உள் மாவட்டங்கள் வரைக்குமே கிட்டத்தட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தின் உள்பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை பகுதிகள் வரும் மணி நேரங்களில் படிப்படியாக உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி வெப்பம் உயர்வுக்கு பிறகு உள் மாவட்டங்களில் படிப்படியாக பதிவாக தொடங்கும். இப்போ சென்னையில் ஆங்காங்கே ஒரு விட்டு மழைப்பொழிவு அப்படி மிதமாக அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருந்தாலும் படிப்படியாக மழைப்பொழிவின் தீவிரமானது உள் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி அதிகரிக்கக்கூடும். தற்பொழுது இந்த அறிக்கையை பதிவு கொண்டிருக்கும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, அதாவது பொன்னேரி பகுதிகள் மற்றும் ஆரணி சுற்றுவட்டாரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுக்கு பார்த்திங்கன்னா சென்னைக்கு உள்பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூந்தமல்லி பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தின் அது தாம்பரம் மற்றும் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஆனது காஞ்சிபுரம் பகுதிகள் அப்படியே உள்ள அப்படின்ற மாதிரி மறைமலை நகர் பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு, அப்புறம் காஞ்சிபுரத்தின் திருவேதிபுரம் பகுதிகள் அந்த மாவட்டம், மற்றும் வந்தவாசி, சேத்துப்பட்டு, செஞ்சி, திண்டிவனம் பகுதிகள் ஆகிய பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு அளவான மழையாகவும் மிரட்டு மழை அளவுகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியாச்சு. ஒரு இடங்களில் பெய்கிற இடத்துல கொஞ்சம் கனமாக இருக்கும். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதி வரைக்குமே சாரல் மழையாக அதிகாலை வேளையில் எட்டி பிடித்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதே போல் மழைப்பொழிவானது ஆங்காங்கே தொடங்கி இருக்கும். கண்டிப்பாக வரும் மணி நேரங்களில் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் வரைக்குமே அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கும். அதாவது தூறல் மழையாக சாரல் மழையாக படிப்படியாக இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி வரும்பொழுது, அதாவது புதுச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்ட பகுதிகளில் மையமாக வைத்து உள்ளே அப்படின்ற மாதிரி தெற்கு நோக்கி வரும். கண்டிப்பாக படிப்படியாக புதுச்சேரி, கடலூர் வழியாக அப்படின்ற மாதிரி கீழே மாவட்டங்கள், கடலூர்னா ஊர் பேர் சொல்லல, அந்த மாவட்டத்தின் வழியாக அப்படிங்கிற மாதிரி தெற்கு நோக்கி வரும்பொழுது வளிமண்டலத்தில் இது ஒரு சுழற்சியாக வரும். இப்போ அது கரையில் ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் அது படிப்படியாக செயலிழந்து தான் உள்ள கரையை கிடக்கும். அப்போது காற்று அச்சமும் எதுவும் வேண்டாம். கண்டிப்பாக இது வரக்கூடிய குளிரலை காற்று மட்டும்தான் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. இது வெப்பநீராவி காற்று அதிகமாக கிடைக்காத ஒரு பட்சத்தில் தான் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவானது ஒரு தீவிரமாக இல்லாமல் இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு இருக்கும், அளவா மழைப்பொழிவு வெப்பம் உயர்வுக்கு பின்பு இருக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. இது இந்த மழைப்பொழிவானது அதிகாலை வேளையில் கடலோரங்களிலும் அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்வுக்கு பிறகும் அப்படின்ற மாதிரி, மற்றும் மலைப்பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு குளிர்வித்து காற்று அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்லா ஏற்படும். அப்போது இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள், கரூர் மாவட்டத்தின் பகுதிகள், ஈரோடு ஒரு சில பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்ல ஒரு கனமழை பொழிவாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. தாராபுரம் சுற்றுவட்டார அதை வடக்கு பகுதி, பொள்ளாச்சிக்கு வடக்கு பகுதி அப்படின்ற மாதிரி, பொள்ளாச்சிக்கே எட்டி பிடிக்கும் சாரல் மழையாக அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவானது கண்டிப்பாக தமிழகத்தில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையாகவே இருக்கும். தவிர ஒரு மிரட்டும் அளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற அளவுக்கு இருக்காதுன்றதை மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் நான். பெய்கிற இடத்துல வலுத்து பெய்யும், ஒரு இடங்களில் ஒரு லேசான மழையாக அப்படின்ற மாதிரி, தூறல் மழையாக அப்படின்ற மாதிரி இருக்கும். மேகமூட்டத்தோடு அவ்வப்போது தூறல் துளி இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இது வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக இருக்கும்போது அவ்வப்போது மேக உற்பத்தி இருக்கும். மழைப்பொழிவு இந்த குளிர்காற்றுன்றதால வெப்ப உயர்வு எந்த இடத்துல கிடைக்குதோ நல்ல ஒரு வலுத்து பெய்யும். திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு வாய்ப்பு உள்ளது. மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் உள்பகுதிகள், மதுரை ஆகிய சுற்றுவட்டார பகுதிகள், இதுபோல் ஆங்காங்கே தெற்கு நோக்கி வரும்பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவானது பதிவாகக்கூடும். இது ஓரிரு நாட்கள் 26, 27 தேதிகள் என்று நம்ம ஏற்கனவே குறிப்பிடத்தக்கது. அப்புறம் 28 பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவானது அப்படின்ற மாதிரி லேசாக இருந்தாலும் மழைப்பொழிவு பெரிதாக எதிர்பார்க்க வாய்ப்பில்லை. இந்த மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அடுத்து விலகி சென்ற பிறகு அடுத்த நிகழ்வானது 29ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது கொண்டே இருக்கிறது. அது சற்று தாமதம் அடைந்தால் ஒரு நாள் முன்ன பின்ன மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி. இப்போது 29 தொடங்கலை அப்படின்னா
30, 31 1ஆம் தேதி அப்படின்ற மாதிரி 1ஆம் தேதி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது எப்படின்னா தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவானது இருக்கக்கூடுமா அவ்வப்போது அப்படின்ற போது அந்த டெல்டாவிற்கு அவ்வப்போது எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. 29 எந்த அளவுக்கு அது வந்து முன்னேற்றம் அடைகிறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் மழை பொழிவானது அவ்வப்போது அளவான முதல் கனமழை அப்படின்ற மாதிரி இந்த இதில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வெப்பநீராவி காற்று கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தெரிகிறதால கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கும். இப்போது இந்த நிகழ்வு அந்த குளிரலை தாக்கமானது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து வருது, இல்லை அது கூட இது போராடி எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறுன்றதை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வரும் நாட்களில் இந்த குளிரலையின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால இந்த மழைப்பொழிவானது 30, 31 பதிவாகக்கூடிய வேளையில் பார்த்திங்கன்னா அது வந்து சென்னைக்கு அவ்வப்போது ஓரிரு நாட்கள் எட்டி பிடித்தாலும் அது படிப்படியாக தெற்கே வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் நல்ல கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இப்போ இந்த மழைப்பொழிவானது பதிவாகி கொண்டிருக்கும் அதே வேளையில் நம்ம ஜனவரியில் ஒரு சிஸ்டம் எதிர்பார்த்தோம். அது அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் கண்டிப்பாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். அது எந்த மாதிரி இருக்குது, அன்றைக்கு சூழ்நிலைக்கு எந்த மாதிரி வானிலை அமைப்பு இருக்குன்ற நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உருவாகும் என நம்பிக்கையோடு இருப்போம். மழைப்பொழிவானது வந்து இன்னும் விலகலை. குளிரலையின் தாக்கத்தின் காரணமாக நிகழ்வுகள் உருவானாலும் அது வந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலே போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் குளிர் எப்பெல்லாம் வந்து விலகுதோ சிஸ்டம் உருவாகிறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மழைப்பொழிவானது அது முன்னேறி வந்து தமிழகத்தில் ஒரு காற்று குவிதல் மழை கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புள்ளது. நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க வானிலை அறிக்கையில் எந்த ஒரு தவறுகளும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே நம்மளுடைய அறிக்கையை பார்த்துருந்தா தெரியும். நம்ம கொடுத்துருக்கிற ஓரளவுக்கு அப்டேட்ஸ் கரெக்டாக இருக்கும். துல்லியமாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியல. கண்டிப்பாக ஒரு 90% அளவுக்கு நான் வெற்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் என்னால். இது நான் வந்து நானாக சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பார்க்குற உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்டேட்ஸ் அப்படின்றது. உங்களுடைய சப்போர்ட்ஸ் என்றைக்கும் தேவை. கண்டிப்பாக புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்மளோட உடனுக்குடன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றது அப்டேட்ஸோடு வரும். அப்படின்னா பெல் பட்டன் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். வானிலை வந்து எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது என்பதை மனதில் வந்து வச்சுக்கொள்ளணும். எப்போவுமே வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.